என்னைக்கு நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம அமைதியா இருக்கோமோ, அன்னைக்கு தான் நம்மளால முழு சுதந்திரத்தோட செயல்பட முடியும். ஒரு கிளாரிட்டியோடையும் இருக்க முடியும். எவ்ரிடே மார்னிங் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு விளக்கேத்திட்டு, சூடான ஒரு பிளாக் டீயோட ஸ்டார்ட் பண்ணும்போது, அன்னைக்கு நாள் ஃபுல்லா நிறைவா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உருளைக்கிழங்கு மசாலா தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா, ஒரு கடாயில எண்ணெய விட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சுட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இத நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, பச்சை பட்டாணிய இதோட சேர்த்துட்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தி வேக விட்டுறணும். பட்டாணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடும். கடைசியா கொஞ்சம் துருவின கேரட், கொத்தமல்லி, கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கி இதோட சேர்த்து எல்லாமே ஒன்னா சேர்ந்து பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடும். தோசை சுடும்போது தான் ஞாபகம் வந்தது, என்கிட்ட சட்னி பொடி ஆல்ரெடி இருந்தது. மசாலா தோசையா பிளான் பண்ணது அப்புறம் பொடி மசாலா தோசையா மாறிடுச்சு. சூடான பொடி மசாலா தோசையோட ஒரு ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பொடி மசாலா தோசையோட பட்டர் சேர்த்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி ரெசிபீஸோட வர வீடியோஸ்ல பார்க்கலாம்.